ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யோட சேனல். என் பாப்பா வந்து நீ ஸ்கூலுக்கு போயிட்டு 8th படிக்கிறான். என் சின்ன பையன் வந்து யூகேஜி போகிறான். அதே ஸ்கூலில் இப்போ எங்கள் அண்ணன் பையன் தான் போயிட்டுருக்கான் பாருங்க. இவனை எல்கேஜியில் சேர்த்துருக்கோம். தம்பிக்கு ஆர்டி ஓப்பன் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். நான் இந்த வருஷம் ஓப்பன் ஆகலை. என் பையனுக்கு போன வருஷம் ஆர்டியில் சேர்த்துருந்தேன். என்னை கூப்பிட்ருந்தாங்க ஆஃபீஸ் ரூமில். சரி என்னன்னு கேட்போன்னு போனேன். ஆர்டியில் சேர்த்தவங்க பையனுக்கு வந்து இந்த வருஷம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டேன், இந்த வருஷம் நிதி ஒதுக்கலையா, அதனால் ஃபீஸ் கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கட்டுங்க, முதல் டைம் ஃபீஸ் கட்டுங்க, அப்போ தான் புக்கு நோட்டெலாம் நம்ம கொடுப்போம். கேஸ் போயிட்டு இருக்குது, நமக்கு சாதகமாக வந்தால் நீங்கள் கட்டின ஃபீஸை நம்ம உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படி நடந்திருக்கான்னு. அப்புறம் இது வந்து என் சின்ன பையன் படித்த கிளாஸ் ரூம் தான், அந்த மிஸ்ஸு தான் அவங்க. அப்புறம் அவங்க கேட்டாங்க இது மாதிரி யாருன்னு. எங்கள் அண்ணன் பையன் சொன்னேன். சரி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்து கிளாஸில் தான் என் பையன் யூகேஜி போயிட்டுருக்கான். இந்த வாட்டி ஆடி ஓப்பன் ஆகாதனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட் தான் சேர்ந்துருக்காங்கன்னு அவங்களே சொன்னாங்க. ஒரு 8-9 பிள்ளைங்க தான் சேர்ந்துருக்காங்க. எல்லாம் அழுதுட்டு இருந்தது பாருங்க. எங்கள் அண்ணன் பையன் மட்டும் அழுகலை. என் பையனை கேட்டுட்டு இருந்தான், எங்கே சாய் நிரஞ்சனம் காணும்னு. அப்புறம் பக்கத்து கிளாஸில் இருக்கேன்னு சொல்லியிருந்தோம். 12 மணிக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அப்புறம் பாய் சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.